ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் ஸ்பின் பவுலிங் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode Shopping App. ஆப்புக்கான லிங்க்கையோ ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்ட் பை டவுன்லோட் கெட் இட் ஆன் கூகுள் ப்ளேனா ஒன்றுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அதில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வந்து ஆப் ஸ்டோர்னால் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஐஃபோனில் இருக்கும். ஆப்பிள் ஐஃபோன் அந்த மாதிரி சொல்கிறேன். அதுலேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோட் மொபைல் ஆப். ஓகே, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து கூப்பன் பர்ச்சேஸும் போயிட்டுருக்கு. கூப்பன் பர்ச்சேஸ்ன்றது ஒரு அமௌண்ட் குறிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட் நம்ம கட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம் கழித்து அதே அமௌண்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். என்ன கூடுதலாக ஒரு 3000 வந்திருக்கும். 3 மாதம் கழித்து வாங்குறதுனால ஒரு 3000 கூடுதலாக வந்திருக்குங்க நீங்கள் கட்டுற அமௌண்ட்டோட. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரியல் கிரிக்கெட் 20 அதாவது RC20 ஆப் ஓப்பன் பண்ணதும் இங்கே மேலே ஹோம் மோட்ஸ் டோர்னமெண்ட் இருக்குது. அதில் நெட்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதை டச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பவுலிங் தான் போட போகிறோம். பவுலிங் சூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் வந்து நம்ம ஸ்பின் போகிறோம். ஸ்பின் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் ஸ்பின், இன்னொன்று வந்து லெக் ஸ்பின். ஆஃப் ஸ்பின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆஃப் ஸ்பின் வந்து நான் ரைட்லேயே போடுக்கிறேன். ஓவர்லேருந்தே வந்து போடுறேங்க. ஓகே, இப்போ ப்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இதுதாங்க ஸ்பின் பவுலிங்க்கான பிச்சு. இந்த பிச்சில் நம்மளால் லைனை கரெக்டாக பிடிச்சி போட தெரிஞ்சுது அப்படின்னா போதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் பாருங்கள் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன வேரியேஷன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் நான் 1 செகண்ட் காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஆஃப் ஸ்பின்னருக்கான வேரியேஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதுவும் இது வந்து பவுலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆல்ரவுண்டர் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு இருக்காது. பாருங்கள், ஆஃப் ஸ்பின், டாப் ஸ்பின், தூசரா, ட்ரஃப்டர், கேரம் பால், ஆர்ம் பால் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் போடுவோம். கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தில் வச்சு ஸ்லோவாக ஸ்பீடாக இந்த ஸ்லோ ஸ்பீடெலாம் பார்த்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா பால் கரெக்டாக போகும். இது வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைன் அண்ட் லென்த்தில் வச்சு கர்சரை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதில் எந்த பால் நமக்கு வேணுன்ற விருப்பமான பால் வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகுறதில்ல, மேலேயும் கீழே போயிட்டுருக்கு. அது எங்கே நிற்கிதுன்றதை நல்லா பார்க்கணும். நம்ம இந்த கோடை தாண்டி இந்த சேப்பில் வச்சோம் அப்படின்னா அதில் நோ பால். அதை போடக்கூடாது. அந்த பால் போட்டால் நோ பால். அதுக்கு ஒரு ரன் போடணும். அது இல்லாமல் நம்ம ஒரு பாலும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பின் யோக்கர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரிஃப்டர் போட்டு பார்ப்போம். ஸ்லோவாக போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரம் பால் போட்டு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு தூசரா பால் போட்டு பார்ப்போம். ஓகே, அண்ட் லாஸ்ட் நம்ம ஆர்ம் பாலையும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ லெக் ஸ்பின் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாஸ் பட்டனை கொடுத்ததும் இங்கே பாருங்கள் பவுலிங் டைப்பில் வந்து லெக் ஸ்பின் ஒன்று இருக்குது. அந்த லெக் ஸ்பின் கொடுத்து எனக்கு லெக் ஸ்பின் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் சேஞ்ச் த மேட்ச் வின்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சு இதில் பாருங்கள் இவர்கிட்டையும் ஒரு 5 வேரியேஷன்ஸ் இருக்குது. லெக் ஸ்பின்னு, கூகுளி, டாப் ஸ்பின், ஃப்ளிப்பர், ட்ராஃப்டர் இருக்குது. இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் பிடிச்ச பால் வந்து இந்த ஃப்ளிப்பருக்காக. இந்த லைன் அண்ட் லென்த்தில் வச்சு நல்லா ஸ்விங்கி விட்டு ஃபாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா
பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகும், கட் ஆகும்னு நினைப்பாங்க, ஆனால் அது கட் ஆகாது, நேராக வந்து ஸ்டெம்பிளே அடிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து லெக் ஸ்பின் போட்டு பார்ப்போம். லெக் ஸ்பின் ஸ்விங் பண்ணி அதே லைனில் வச்சு போட்டோம் அப்படின்னா இது வந்து கட் ஆகுங்க, அது கட் ஆகாது, இது கட் ஆகும், அவ்வளோதாங்க. இதுலேயே வந்து பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் ஆக்கலாம். நெக்ஸ்ட்டு டிராஃப்டர் ஒன்று இருக்குது, டாப் ஸ்பின் இருக்குது. நான் கூகுளி ட்ரை பண்ணுறேன். கூகுளி வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும், எல்லாருக்குமே தெரியும். கூகுளின்றது கொஞ்சம் நல்ல பால், விக்கெட் டேக்கிங் பால்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், அவர் மேலே எட்டி வாங்கிருச்சு. 1 செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் கூகுளியே. அவ்வளோதாங்க கூகுளி. ஓகே, அண்ட் லாஸ்ட் டாப் ஸ்பின் ஒன்று பால் உங்களுக்கே தெரியும். டாப் ஸ்பின்னும் அதேமாதிரி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுங்க, ஆனால் அது வந்து பேட்டில் படம் கண்டிப்பாக. டாப் ஸ்பின்னு பவுன்ஸ் ஆகுதுங்க. கடைசி ஒரு பால் இருக்குது, அது வந்து ட்ரிஃப்டர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரிஃப்டர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, குத்தி டக்குன்னு கட் ஆகும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், டக்குன்னு கட் ஆகும், நேராக போகாமல் குத்தி கட் ஆகிடுங்க. குத்துனதுக்கப்புறம் கட் ஆகுங்க, அது வரைக்கும் நேராகவே போகும் அந்த பால். ஓகே, இவ்வளோதாங்க நம்ம பவுலிங். இது ஸ்பின் பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் தாங்க. ஏன்னா லெக் ஸ்பின்னில் வந்து நம்ம கூகுளி போடலாம், நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்பர் பால் போடலாம், அப்புறம் லெக் ஸ்பின் பால் போடலாம். இது 3 எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். மேக்ஸிமம் எனக்கு ஃப்ளிப்பர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா அது நேராக போய் ஸ்டெம்பிளே அடிக்குங்க. நிறைய எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வந்து எல்பிடபிள்யூ அவுட்டுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடுறது எப்படின்றத பார்த்துருப்போம், லெக் ஸ்பின் போடுறது எப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரியல் கிரிக்கெட்னா என்னென்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் ஏதாவது கண்டென்ட் நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கண்டென்ட்டையும் இதுக்கு மேலே வர வீடியோஸில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.